ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 12th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸர்சைஸ் 2.2 சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம 11th கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அதே எக்ஸர்சைஸ் 2.2 சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் தான். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா 10th கொஸ்டினும் முடிச்சிட்டோம். இதே எக்ஸர்சைஸ் 2.2 சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ். ஸோ போன வீடியோ நம்ம 10 அண்ட் 11 ஃப்ரம் சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் முடிச்சிட்டோம் எக்ஸர்சைஸ் 2.2ல இருந்து. ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு கேட்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கம்ப்ளீட் த டேபிள் யூசிங் த ஃபாலோயிங் ஹிண்ட்ஸ். ஸோ இங்க மொத்தம் எத்தனை ஹிண்ட் இருக்கு? 1 2 3 4 5 6 6 ஹிண்ட் வச்சு நம்ம இந்த 6 பிளாக்கையும் ஃபில் பண்ணணும். இந்த 6 பாக்ஸையும் ஃபில் பண்ணணும். ஸோ இங்க 6 பாக்ஸ் இருக்கு, நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். C1 C3 C6 C5 C8 C9. ஸோ அந்த 6 பாக்ஸையும் நீங்க ஃபில் பண்ணிட்டீங்கன்னா கேம் ஓவர். அவ்வளோதான். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹிண்ட்டை வாசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் C1 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் நான் நெகட்டிவ் இன்டீஜர். ஓகே, இந்த இந்த இடத்துல இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் நெகட்டிவ்னு கொடுத்துருக்காங்க அவங்க. பாசிட்டிவ்னு கொடுக்கல. தே டிடன்ட் மென்ஷன் பாசிட்டிவ்னு அவன் கொடுக்கவே இல்லை. நான் நெகட்டிவ்னு கொடுத்துருக்கான். நான் நெகட்டிவ் என்னன்னா மைனஸும் கிடையாது பிளஸும் கிடையாதுன்னு அர்த்தம். மேபி பிளஸ் இருக்கலாம், பட் அவன் பிளஸ் எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் பண்ணல. ஸோ நான் நெகட்டிவ்னா நீங்க இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்? ஜீரோ தான் ஆன்சர். ஜீரோ விச் இஸ் நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். ஸோ அதை நீங்க நான் நெகட்டிவ்னே கொண்டு வரலாம். ஸோ ஹோல் நம்பர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் நான் நெகட்டிவ் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஆர் நான் நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ அந்த மாதிரி டெஃபினேஷன்ல நீங்க எடுத்துக்கணும். நான் நெகட்டிவ் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் நெகட்டிவ் இன்டீஜர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹோல் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹோல் நம்பர் வந்து ஜீரோ தான். ஜீரோ இஸ் த ஃபர்ஸ்ட் ஹோல் நம்பர். நான் ஒழுங்கா எழுதுறேன். ஜீரோ ஜீரோ அவ்வளோதான். ஸோ C1ஓட ஆன்சர் வந்து ஜீரோ தான். ஸோ நான் இதெல்லாம் அழிச்சிடுறேன் தேவையில்லாத. C1ஓட ஆன்சர் ஜீரோ. ஸோ இங்க ஜீரோன்னு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ C2க்கு போகலாம், C3க்கு போகலாம். த ஆப்போசிட் டு த செகண்ட் நெகட்டிவ் இன்டீஜர் C3 வந்து. ஸோ C3 தான் இருக்கும். செகண்ட் நெகட்டிவ் இன்டீஜர் என்ன? ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் இன்டீஜர் என்ன? -1. செகண்ட் நெகட்டிவ் இன்டீஜர் -2. ஸோ இதோட ஆப்போசிட் என்ன? -2ஓட ஆப்போசிட் என்ன? +2 தான். சின்ஸ் போத் ஆர் ஈக்விடிஸ்டன்ட் ஃப்ரம் ஜீரோ, ஸோ தே ஆர் ஆப்போசிட்ஸ் ஆஃப் ஈச் அதர். ஸோ அதான் பேசிக்கா ஆப்போசிட்டோட மீனிங்கே அதான். ஸோ ஆப்போசிட் டு த செகண்ட் நெகட்டிவ் இன்டீஜர்னா +2. ஸோ இதான் ஆன்சர். ஸோ மேலே இருக்கிற அந்த புள்ளி அழிச்சிடறான்னா இதை அழிச்சிட்டேன், அவ்வளோதான். ஸோ இதையும் அழிச்சிடுறேன். ஸோ ஆப்போசிட் டு த செகண்ட் நெகட்டிவ் இன்டீஜர், அதாவது -2ஓட ஆப்போசிட் என்னன்னு கேட்குறான். +2 தான் ஆன்சர். இப்போ C5க்கு போனால் இந்த அடிட்டிவ் ஐடென்டிட்டி இன் ஹோல் நம்பர்ஸ். ஓகே, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இது கீழே தெளிடுறேன், அவ்வளோதான். இன்னும் கீழே தெளிடுறேன். ஸோ ஹோல் நம்பர்லாம் என்ன வரும் உங்களுக்கு? 0 1 2 3 அப்படியே போயிட்டே இருக்கும். 0 1 2 3 4 அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ இதான் ஹோல் நம்பர்ஸ் பேசிக்கா. ஸோ இந்த செட்டை தான் நம்ம ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்றோம். செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். ஸோ அடிட்டிவ் ஐடென்டிட்டி என்னன்னா எனி ரேண்டம் ஹோல் நம்பர் பிளஸ் சம்திங் ஷுட் கிவ் யூ ஜீரோ. அந்த சம்திங் தான் உங்களுக்கு அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஆஃப் தட் ஹோல் நம்பர். ஸோ எனி ரேண்டம் ஹோல் நம்பர், நான் அப்படியே எழுதுறேன். எனி ரேண்டம் ஹோல் நம்பர், எனி ஸ்பெசிபிக் ரேண்டம் ஹோல் நம்பர் பிளஸ் சம்திங் ஷுட் கிவ் யூ ஜீரோ. Plus something should give you zero, should give you the same random whole number. So இந்த something என்னவா இருக்கலாம்? இப்போ நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணா கொடுக்குறேன், எப்படி இதை கொண்டு வரலாம்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ லெட்ஸ் சே 6 ஒரு ஹோல் நம்பர் உங்களுக்கே தெரியும். 6 plus something should give you 6. இல்ல 101 plus something should give you 101. இல்லைன்னா எப்படி சொல்லலாம்? 77 plus something should give you 77. இப்போ என்ன கொஸ்டின் மார்க்ல ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா ஆன்சர் வந்து. கொஸ்டின் மார்க்ல நம்ம என்ன ஃபில் பண்ணலாம்? இந்த பாக்ஸ்ல நம்ம என்ன போட்டா உங்களுக்கு இந்த எல்லா ஈக்குவேஷனுமே கரெக்டா சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த 3 ஈக்குவேஷனுமே கரெக்டா சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஒரு சொல்யூஷன் நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கொஸ்டின் மார்க்ல அந்த சொல்யூஷன் நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஸோ நான் 2 செகண்ட் டைம் கொடுக்குறேன். ஓகே, இப்போ கரெக்டா இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் மார்க்ல நீங்க ஆக்சுவலா 0 போடலாம். 0 போட்டாதான் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. 6 plus 0 equal to 6. 101 plus 0 equal to 101. 77 plus 0 equal to 77. So answer வந்து 0 தான். So 0 is the additive identity of any random whole number. So additive identity in whole numbers வந்து பாத்தீங்கன்னா 0 தான் answer. So C5யும் 0 தான். So C1ம் 0, C5யும் 0. So additive identity in whole numbers is nothing but 0. Answer வந்து 0 தான். So இப்போ நம்ம C6 போலாம், அடுத்த க்ளூ போலாம். The successor of the integer in C2 எங்க இருக்கு? -5. சக்சஸர்னா என்ன? +1 அர்த்தம். ப்ரெடிசஸர்னா -1, சக்சஸர்னா +1. ஸோ -5க்கு முன்னாடி இன்டீஜருக்கு போகணும் நம்ம. ஸோ நம்பர் லைன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, நான் வேணா நம்பர் லைன் எடுக்க பார்க்குறேன். இங்கே இருக்கும் நம்பர், எடுத்துட்டேன். இதெல்லாம் வேணா அழிச்சிடுறேன்னா, இதெல்லாம் அழிச்சிட்டு நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி, Ctrl+C, Ctrl+V. ஓகே, எடுத்துட்டேன், போட்டாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா சக்சஸர் ஆஃப் இன்டீஜர் இன் C2. C2 வந்து -5. -5 எங்க இருக்கு? இங்க இருக்கு.
-5ஓட சக்சஸர். அப்பனா ஒரு யூனிட் ரைட்ல போகணும். ஸோ இதான் அதோட சக்சஸர். ஸோ -4 இஸ் த சக்சஸர் ஆஃப் C2. C2 எங்க இருக்கு? C2 இங்க இருக்கு. இவன் கேட்டிருக்கிறது C6. ஸோ -4 தான் ஆன்சர். சின்ஸ் -5 + 1 gives you -4. நீங்க இப்படியும் யோசிக்கலாம். இல்லைன்னா நீங்க இந்த -5ல இருந்து ஒரு யூனிட் முன்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு சக்சஸர் கிடைக்கும். ஒரு யூனிட் பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரெடிசஸர் கிடைக்கும். ஆனா அவன் கேட்டிருக்க சக்சஸர் தான். ஸோ இதான் ஆன்சர். -4 தான் ஆன்சர். ஸோ C6 வரைக்கும் முடிச்சிட்டோம் நம்ம. இது வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்போ C8, C9 தான் பார்க்கணும். C8ல என்ன கொடுத்துருக்கான் பாருங்களேன். The predecessor of the integer in C7. C7 எங்க இருக்கு? -7. ஸோ -7 வந்து இதெல்லாம் அழிச்சிடறேன் தேவையில்லாத மறுபடியும். தேவையில்லாத அழிச்சிட்டா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ C7 எங்க இருக்கு? இதான். ஸோ சாரி, predecessor of the integer in C7. அதாவது C7னா -7. ஸோ இதோட predecessor என்னது? இதுக்கு பின்னாடி போகணும் ஒரு யூனிட். ஸோ -8 is the predecessor of -7, which is nothing but the predecessor of the integer in C7. ஸோ ஆன்சர் வந்து -8. ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. C8 வந்து ஆன்சர் -8. இதான் -8. இப்போ லாஸ்டா இந்த பாக்ஸ் மட்டும் ஃபில் பண்ணிட்டா கேம் ஓவர். அவ்வளவுதான். இந்த 12th கொஸ்டினோட ஆன்சர் கிடைச்சிரும் உங்களுக்கு. ஸோ C9 என்னது? The opposite to the integer in C5. C5 என்னது? 0. ஸோ 0ஓட ஆப்போசிட் என்னன்னு கேட்கறான். ஸோ 0 எங்க இருக்கு? இதான் 0. ஸோ 0ஓட ஆப்போசிட் என்ன? 0க்கு ஆப்போசிட்டே இல்லை. சின்ஸ் இட் இஸ் நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ், 0 doesn't have an opposite. 0 has no sign. அதான் சொல்ல வரேன்னா, இட்ஸ் நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ், ஸோ இட் ஹாஸ் நோ சைன். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டே கிடையாது 0க்கு. 0ஓட ஆப்போசிட் 0 தான் லிட்டரலா. ஸோ நீங்க 0னே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டயகனல் ஃபுல்லாவே 0 தான். C1, C5, C9 எல்லாமே 0 தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து C1 வந்து 0. C3 என்னது? 2. C5 0. C6 என்னது? -4. C8 -8. அப்புறம் C9 0 தான். அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் தான் ஆன்சர். 0, 2, 0, -4, -8, 0. ஸோ இதெல்லாம் தான் ஆன்சர் ஃபார் 12th கொஸ்டின். நம்ம அடுத்த வீடியோ என்ன பண்ணலாம், 13 கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதான் லாஸ்ட் கொஸ்டின் ஃப்ரம் இந்த சாப்டர்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 12th கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.